இவ்வளோ பணம். பாட்டி இங்கதான் இருக்கியா? உன்னை எங்க தேடணுமோன்னு நினைச்சேன். நீ தேடவே வேண்டாம், நான் ரெடியா இருக்கேன். ரெடி ஆயிட்டியா? எதுக்கு? கடைக்கு போறதுக்குதா. ஓ, நாங்க பேசினதை ஒட்டு கேட்டியா? நான் ஒன்னும் ஒட்டி கேட்கல, நீங்க பேசுறத பார்த்துட்டேன். பெரியவங்க பேசினதை ஒட்டு கேட்கறியே? இந்த சின்ன வயசுல எவ்வளவு கெட்ட புத்தி. எனக்கு கெட்ட புத்தியே கிடையாது, உனக்குதான் அது. ஐயோ ஐயோ, எப்படி பேசுற பாத்தியா? எனக்கு என்னடி கெட்ட புத்தி? அக்கா 20,000 பணம் கொடுத்தாங்க, என்ன வேணுமோ 1000 போதுன்னு சொல்ற. உனக்குதான் புத்தி. ஆமாண்டி, எனக்கு தான் கெட்ட புத்தி. அவ புரியாம இவ்வளவு பணத்தை செலவு பண்ண சொல்றா. நான் என்ன முட்டாளா? உனக்கு 1000 ரூபாய் ட்ரெஸ் பத்தாது? பின்ன 1000 ரூபாய் ஒரு ட்ரெஸ்க்கு பத்தாது. ட்ரெஸ் அந்த லைட்ஸ் ஒரு 5, மிடி ஒரு 10, கேஷுவல் ஷூஸ் 4, மொத்தம் சேர்த்தா இந்த 20,000 பத்தாது. பெரிய மந்திரி பொண்ணு இவ. நான் 100 ரூபாய்க்கு புடவை எடுக்கிறேன். நீ ஒரு கஞ்ச பிஸ்னாரி. என்ன வேலைக்காரி கட்டுற புடவைலாம் கம்மியா தான் வரும். அப்பா, உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்கவே முடியாது. எப்படிதான் உங்க அம்மா உன்னை சமாளிக்கிறாளோ? அவங்க கிட்ட கேக்குறேன். பதில் பேசுன அப்படியே வாயில போட்டு சொல்லுவேன். சரி வா, நானே போய் வாங்குறேன். நீயே போய் வாங்கிக்கிறியா? இவ்வளவு பணத்தாங்கன்னா வயித்துல குத்திட்டு பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. அது எனக்கு தெரியாதா? நானே போயிடுறேன்னு சொல்றேன். நானும் எங்க அப்பாவும் போறோம். ரொம்ப விவரம் தாண்டி நீ. விவரம் தான். சரி, நான் கொடுக்குறேன், வந்து தொலை. மரியாதையா கூப்பிடு, வரேன். சரி வாங்க ராணி அம்மா. இது கொஞ்சம் ஓவரு. ஏய், இப்ப வர போறியா? வரேன். அங்க வந்து உன் கஞ்சஸ்தானுலாம் காட்டுக்குறாங்க. என்னது கஞ்சஸா? கஞ்சஸ்னா கஞ்சதனம். யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கோ. இது சரி மரியா பேசுற நீ. நீ குழந்தைகிட்ட நடந்துக்கிற கேச்சு பொண்ணுக்கு வாங்க இருக்கிறதே கட்பார பாக்குறேன். ஒண்ணும் இல்ல. உன் கையில எதுவும் இல்லையா? அப்ப நீ வேஸ்டா? எதுக்கு இந்த மாதிரி அழுத்திக்கிற? நான் எங்க அழுத்திக்கிறேன்? தேவையில்லாம ஒம்பு கடைக்கு இடத்துல துறைக்கு காசு கொடுக்குறோம். கம்மன் இருக்கும். கடை என்ன ஒண்ணு
இது வேஸ்ட். என் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி அழகா ரிச்சா வேணும். ஓகேம்மா. பாவி சும்மா ரீ. நீ சும்மா இரு. செக்ஷன் எங்க இருக்கு? பக்கத்து செக்ஷன் தாமா, அங்க பாருமா. வந்து அடுக்குமா. என்ன வேணுமா? என் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் கொடுங்க. அதே எடுங்க, அதே எடுங்க. 1000 இது ஓகே. 3000 மேல காட்டுங்க. அதோ அத காட்டுங்க. 3000 இது ஓகே. இது ஏ ரேஞ்ச். 2000 ஓகே பரவாயில்ல. என்ன பாட்டி பாத்தியா? இதான் ஏ ரேஞ்ச். ஓசியில கிடைச்சா எல்லாம் நல்லதா இருக்கும். ஏய் வாய் மூடு. காசு கொடுக்கறதா உன் வேலை. அத மட்டும் பாரு. இந்தாங்க இதெல்லாம் பேக் பண்ணுங்க. சரி இது பில் பண்ணிடுங்க. ஓகே. சரிம்மா பில்ல போடுங்க. ஓகே. நேகா நீ இங்கே இரு, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். வாங்க மேடம், வணக்கம். என்ன வேணும்? கொஞ்சம் புடவை கட்டுமா? எவ்வளவு அழகா இருக்கு. எவ்வளவு அந்த புடவை? 5000 ரூபாய் மேடம். 5000மா? நல்லா இருக்கு. இந்த பாட்டி பாத்ரூம் போறேன்னு சொல்லிச்சு, இன்னும் ஆளை காணுமே. சம்திங் ராங். நம்ம போய் செக் பண்ணுவோம். சரி ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க மேடம். மாடியில அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ஓகே. அந்த பில்லோட சேர்த்து இதையும் போட்டுருங்க. ஓகே மேடம். சாரி பில்லுன்னு தனியா போட்டுறாதீங்க. ஓகே. ஐயோ நல்லா இருக்கு. வச்சுக்கிறேன். இது எவ்வளோமா? 6000 ரூபாய் மேடம். அப்படியா? சரி சரி பரவாயில்ல, அதை மட்டும் பில் போட்டுருங்க. ஓகே மேடம். நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே மேடம். மேகா போலாமா? போலாம் போலாம். பேச்சு நக்கலா இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு மேடம். பில் அமௌண்ட் 90,500. ஓ ஏய் பாட்டி, எனக்கு கொஞ்சம் மாத்திட்டு நீ வேற எடுத்துக்கிறியா? இந்தாங்க மேடம். ஏய் மேடம் போலாமா? போலாம் போலாம். அதே இன்னொரு போலாம் பேக். வா. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என்னாச்சு? அந்த துளசி ஒத்துக்கிட்டாளா? ஐயா, அது பொண்ணாங்க. அது அவங்க அப்பனோட மோசமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு இவ்வளவா எங்க இருந்து வந்துச்சுன்னா எங்களுக்கு புரியல. கிராமத்துல இருந்தபோது அடக்க ஒடுக்கமா இருந்த இந்த பொண்ணு இப்ப என்ன பேச்சு பேசுது தெரியுமா? வேற ஒண்ணும் இல்லைங்க, பெரிய வீட்டுல இருக்கோங்கிற திமிரு. அவங்க அப்பனை துரத்தி விட்ட மாதிரியே அவளையும் துரத்தி விட்டாதான் நல்ல புத்தி வரும். சித்தி, ஏன் தேவையில்லாம அவளுக்கு சாபம் கொடுக்குறீங்க? நமக்கு தேவை அவங்க நிலம். நாம தான் கொஞ்சம் தாழ்ந்து போகணும். எதுக்குமா நீ தாழ்ந்து போகணும்? நாம என்ன சும்மாவா கேக்குறோம்? அந்த நிலத்தோட மதிப்பு என்னவோ அதை விட அதிகமா தரேன்னு தானே சொல்றோம். அது சரிங்கய்யா,
அப்பா இல்லன்னு டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு துளசி ஒத்துக்கிட்டாளா? எங்க அப்பா உயிரோட இருக்கும் போதே நீங்கெல்லாம் சேர்ந்து டெத் சர்டிபிகேட் வாங்கணும்னு அலையிறீங்களே, நீங்களாம் ஊர்ல பெரிய மனுஷங்களாயா அப்படின்னு எங்களை கேட்கிறாமா? நான் முடிவா சொல்லிட்டேம்மா, ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு நீ தடையா இருந்தீன்னா ஊர்க்காரவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உன் நிலத்தை ஆக்கிரமிச்சு ஆஸ்பத்திரியை கட்டியே தீருவோம் அப்படின்னு ஒரு மிரட்டுனம்மா. அதுக்கு அவ என்ன சொன்னா? அவகிட்ட வீணா சண்டை போடுறதுக்காக தான் நீ எந்த நிலத்தை கேட்கிற. நிலம் வாங்கினதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரி கட்டாம போனா என்ன பண்ணுவீங்கன்னு எடைக்கு முடக்கா கேட்கிறா. இந்த கேள்வியை கேட்ட உடனே என்னால ஒண்ணுமே பதில் சொல்ல முடியலமா. அவ பட்டிக்காடுன்னு நினைச்சேன். பயங்கரமான ஆளா இருக்காளே. நிலம் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் யோசிக்கணுமோ அத்தனையும் யோசிக்கிறா. இப்ப என்ன பண்ண அவ என்ன நம்புவாளாம்? நான் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கட்டுவேன்னு பாண்ட் பேப்பர்ல எழுதி கொடுத்தா நம்புவாளா? எனக்கு என்னமோ எழுதி தரத்தையெல்லாம் அந்த பொண்ணு பெருசா எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியலம்மா. பின்ன வேற என்னதான் பண்ணணுமா அவளுக்கு? ஏகப்பட்ட கண்டிஷன் போடுதுமா அந்த பொண்ணு. முதல்ல ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு தேவையான மொத்த பணத்தை ஆஸ்பத்திரி பேர்லயே ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு, அந்த ட்ரஸ்ட் பேர்லயே ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிச்சு எல்லா பணத்தையும் பேங்க்ல போட்டுணுமா. ஆஸ்பத்திரியை கட்டுறதுக்கான 1 கோடி ரூபாயை பேங்க்ல போட்டு அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஏற்பாடு பண்ணி அந்த ட்ரஸ்டுக்கு லீகல் அட்வைசரா அவங்க அத்தை பாரதியை நியமிச்சா ஒரு பைசா கூட வேணாம், சும்மாவே நிலத்தை தரேன்னு சொல்றாங்கம்மா. ஏமா, நிலம் சும்மா வந்துச்சுன்னா நமக்கு லாபம் தானம்மா, ஒத்துக்கங்க. அதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல எழுதி வாங்குற அளவுக்கு கண்டிஷன் போடுறாளே, அப்புறம் எதுக்கு நிலத்துக்கு பணம்? ஏமா, அப்படின்னா அவ கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கலையாமா? ஐயா, தம்மா துண்டு எடுத்து கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கே ஓனர் ஆகணும்னு நினைக்கிறா. இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னா என்ன மாதிரி ஒரு இழிச்சவா இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. பட்டிக்காடு பட்டணத்தையே கவுத்துரும் போல இருக்கே. ஏமா, நீ என்னதாம்மா சொல்ற? என்னத்தங்க சொல்றது? கோடி கணக்குல செலவு பண்ணி உங்களுக்காக ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு கிருஷ்ணா தயாரா இருக்கா. கேவலம் 3-4 லட்சம் ரூபாய் பெருமாள் உள்ள நிலத்தை அவ தரமாட்டாளமா? அப்படியே தந்தாலும் இலவசமா தான் தருவாளாம். பதிலுக்கு ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தையே எழுதி வாங்கிப்பாளாம். கேட்கறதுக்கே அநியாயமா இல்லங்க? 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு அவ மூஞ்சில காரை துப்பிட்டு வராம இங்க வந்து என்னமா சொல்ற, ஏதமா சொல்ற, ஒத்துக்க மாட்டேன்னு கேக்குறீங்க. இத பாருங்க, நீங்க அவங்க நலம் தான் வேணுங்கிறீங்க, ஆனா அவங்க போடுற கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இப்படி சொன்னா எப்படிம்மா? நாங்க போய் எங்க ஊர்க்காரங்களுக்கு என்னமா பதில் சொல்றது? ஆஹா, பெருசா சொத்து பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டீங்க. என்ன ஒரு 2 தடவை வந்து நடந்து போயிருப்பீங்க. கேவலம் ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணிருப்பீங்க. அதுக்கு போய் இந்த பேச்சு பேசுறீங்க? சித்தி, நீ சும்மா இரு. அவ அந்த பேச்சு பேசிருக்கா, கேக்குறதுக்கே வயிறு எரியுது. அவ உன்னை பத்தி சொன்னானே, என்ன பத்தி சொன்னானே, எல்லாம் ஒண்ணுதான். சித்தி, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஐயா, ஹாஸ்பிட்டல் கட்டணுங்கிற விஷயத்துல என்னமே இல்ல. ஆனா அவ போடுற கண்டிஷன்ல தான் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. நான் எங்க லாயர் கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். நான் லாயர் கிட்ட பேசிட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. நீ ஏமா கையெடுத்து கும்பிடுற? உன் நல்ல மனசு எனக்கு தெரியாதா? நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். உன் எண்ணப்படி எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாங்க வரோமா? நாங்க போயிட்டு வரோமா? வாங்க. வாங்க. என்ன கிருஷ்ணா, நீ விடா கொண்டனா இருப்பனா அவ கொடா கண்டனா இருப்பா போல இருக்கே. ஆமா சித்தி, அவளை சாதாரணமா நினைச்சிட்டேன். என் பிளானை எனக்கு எதிர திருப்பி விட்டுருக்கா. அவளை சும்மா விடக்கூடாது, விட மாட்டேன். துளசி வீட்டுக்கு வெளியே தானே இருக்கணும். அந்த துளசிய வீட்டுக்கு வெளியே நிறுத்த வைக்கல நான் கிருஷ்ணா இல்ல. நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அந்த குடும்பமும் படணும். அந்த குடும்பம் நடு திருக்கு வரணும். அதுக்கு கிருஷ்ணா தான் சரியான ஆள். இவளை வச்சு நான் என்னென்ன பண்ண போறேன்னு பாருங்க.
கத்தியால குத்திட்டுமா, இல்ல கழுத்து அறுத்துட்டுமா, இல்ல சோத்துல விஷத்தை வச்சு உன்னை சாவடிச்சிட்டுமா, இல்ல தூக்குல தொங்க விட்டுட்டுமா? நீயே சொல்ல. உன் சாபம் உன் வாயில, ஒரே வார்த்தை ஓஹோன்னு சாவற. சொல்றா, சொல்லு. சரி விடு. சரி 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 சொல்ல மாட்டியா? சொல்லாத. சொல்லாட்டி போ, விட்டுடுன்ற. நானே யோசிக்கிறேன். நானே யோசிக்கிறேன். போதுண்டா. சரி விடு. ஏன் துடிக்கிற? கம்மி கம்மி, ரொம்ப துடிக்காத. உன்னை என்ன பண்ணிட்டாங்க இப்போ? சாவடிச்சிட்டனா? டேய் நிறுத்துறா. இப்ப நான் சொன்னது எதை செஞ்சாலும் உங்க ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? நோண்டி கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லன்னா மோப்பனாய வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டோம். புதுசா புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம். எப்படா ஒண்ணு சாவடிக்கிறது? கவர் வந்திருக்குது. ஐடியா கிடைச்சு. இந்த கவரை வச்சு உன்னை இந்த கவர் இருக்கா, இத இப்படி நான் பண்ற மாதிரி பண்ணன்னு வச்சுக்கிய சூப்பரா இருக்கும். முடியலடா, என்னால சத்தியமா முடியல. இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது. நீ நீ பண்ணிக்கோ. உனக்கு உனக்கு துடிக்குது பாத்தியா? என்னோட நல்லா துடிக்கிறியா? கால் துடிக்க மாட்டேங்குது. துடிக்கணும், கால் துடிக்கணும். துடிக்குது துடிக்குது. சூப்பரா சூப்பரா. அப்பா செத்துட்டடா.